4 நிமிஷம். ஹாய், அன்னாச்சி பழம் ஜூஸ் பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டாக. அப்படியே கடிச்சு சாப்பிட்டா தான் முள்ளு மாதிரி குத்துது. ஆனால் ஜூஸ் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பழம் தோலுலாம் சீவ ரொம்ப சிரமப்பட்டு தோல் சீவி கட் பண்ணி அப்புறம்தான் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பீஸ் போட்டாலே 1 டம்ளர் வரும். ஆனால் அன்னாச்சி பழம் நீங்கள் போட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றினா நைஸாக அரைஞ்சிடும். அது எதுவுமே போகாது. கழுவிட கூட வடிகட்டினா நல்லா திக்காக இருக்கும். நம்ம மேங்காய் ஜூஸ் மாதிரி. வீட்டில் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஜூஸ் போட்டு குடித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் உள்ள இனிப்பே ரொம்ப இனிப்பாக இருந்தது. அன்னாச்சி பழத்தில் கொஞ்சம் சுகரு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கணும். நம்ம இனிப்பு பத்தலைன்னா நம்ம போட்டு வேண்டியதான். கொஞ்சம் நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணி என்ன தண்ணி வச்சுருக்கோமோ அதை கொஞ்சம் ஊற்றி ஐஸ் வாட்டர் கொஞ்சம் வச்சு ஊற்றி மிக்சியில் போட்டு அரைக்கணும்னா ரொம்ப கெட்டியாக வந்துடும். கொலன்னு நெய் மாதிரி. அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா தான் நம்ம வடிகட்டி அழகாக ஒரு டம்ளர் 1 பீஸ் போட்டாலே போதும். 1 டம்ளர் வந்துடும். ஒரு பழம் முழுசாக போட்டால் எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 பேருக்கு ஜூஸ் போடலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஜூஸ் போட்டு நாங்கள் குடித்தோம். நீங்களே வீட்டிலே வாங்கி செஞ்சு குடிச்சு பாருங்கள். அதிகம் கடையில் போய் வாங்கி சாப்பிடாதீங்க. எதுவும் ஜூஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டிலே செஞ்சால். ரொம்ப கஷ்டங்க. அது வடிகட்டும் போது இறங்காது. கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். அதில் அவசரமாக செஞ்சுமாங்காட்டியும் கீழே மேலே கொட்டிடுச்சு. சாரி. பாருங்க, வடிகட்டி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாருங்க, ரொம்ப திக்காக இருந்தது. கடையில் இப்படி தான் விற்கிறாங்க போல. ஒரு பீஸ் போட்டாலும் 1 டம்ளர் வந்துடும். அது 1 டம்ளரு 40 ரூபா 50 ரூபா ஜூஸ். நம்ம ஒரு பழம் வாங்கினாலே ஒரு 60 ரூபா தான் வரும். ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் வரும். ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக குடிக்கலாம். நீங்களும் வாங்கி வீட்டில் செஞ்சு நேச்சுரலாக ஜூஸ் போட்டு குடிங்க. கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிடாதீங்க. ஐஸ் கட்டி கொட்டி வச்சுருப்பாங்க. பார்த்து நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. பாய். பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது பாருங்கள். கலராக நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்குது ஜூஸ். ஒரு பழம் முழுசாக போட்டால் 3 டம்ளருக்கு போட்டேன். தண்ணி கிண்ணி விடலை நாங்கள் அதில். ரொம்ப நல்லா கெட்டியாக நல்லா இருந்தது.